ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் திமுகவின் உறுப்பினர் சேர்க்கை பரப்புரை இயக்கத்தை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கி வைக்க உள்ளார். கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், ஓரணியில் தமிழ்நாடு என்ற இந்த ஏற்பாட்டிற்காக எவ்வளவு உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான திட்டம் இருக்கிறது? இன்றைக்கு முதலமைச்சர் அண்ணா அறிவாலயத்தில் இதை தொடங்கி வைக்க இருக்கிறார். விவரங்கள் என்ன? 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கான பணிகளில் திமுக தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது என்று சொல்லலாம். தற்போது உடன்பிறப்பே வா என நிர்வாகிகளை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார். தொகுதி வாரியாக நேரடியான சந்திப்பின் மூலமாக கட்சி உறுப்பினர்கள் மட்டுமல்லாது நிர்வாகிகளை ஊக்கப்படுத்துவதும் தற்போது இருக்கக்கூடிய நிலை பணிகள் குறித்தும் அவர் கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் தான் அடுத்த கட்டமாக திமுகவினுடைய உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தக்கூடிய விதமாக குறிப்பாக முதலமைச்சர் தலைமையிலான ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் முக்கியமான திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கான இயக்கத்தை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இன்று அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். இதனுடைய அடிப்படை நோக்கமே ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 30% வாக்காளர்களை இணைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும், குறிப்பாக தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள், அதே போன்று இதற்கு முன்பாக நடத்திய போராட்டங்கள் என அனைத்தையும் முன்வைத்து இந்த உறுப்பினர் சேர்க்கை முன்வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இதற்கான ஏற்பாடுகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அதிகாரப்பூர்வமாக ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பில் திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கான பரப்புரை இயக்கத்தை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். குறைந்தபட்சம் 30% வாக்காளர்களை திமுகவினுடைய உறுப்பினர் சேர்க்கைக்கு இழக்க வேண்டும். வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கை பணியை மேற்கொள்ளும் போது திமுக அரசனுடைய சாதனைகள், திட்டங்கள், திமுக நடத்தியிருக்கக்கூடிய போராட்டங்களையும் உரிமை போராட்டங்களையும் மக்களிடத்தில் எடுத்து சொல்லி ஒவ்வொரு வாக்காளரும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சார இயக்கத்தில் இணைப்பதற்கு நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மக்கள் தங்களுடைய உரிமைகளை பெற்றிட வேண்டும். விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் உட்பட அனைத்து தரப்பினும் நலன் காக்கக்கூடிய நலத்திட்டங்களை பெற்றிட வேண்டும். டெல்லியின் அதிகாரத்திற்கு அடிபணியாமல் தமிழ்நாட்டு உரிமைகளை காக்கக்கூடிய முதலமைச்சராக நமது முதலமைச்சர் மட்டுமே இருக்கிறார் என்பதை அனைத்தையும் முன்வைத்து அந்த வாக்காளர்களில் திமுக உறுப்பினர் சேர்க்கை என்பது நடைபெற வேண்டும். டோர் டு டோர் என்ற அடிப்படையில் இந்த சேர்க்கை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 2 கோடி குடும்பங்களையாவது நேரடியாக சந்தித்து அரசினுடைய திட்டங்கள், போராட்டங்களை முன்வைத்து இந்த உறுப்பினர் சேர்க்கை இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஓரணியில் தமிழ்நாடு என்ற தலைப்பிலான திமுக உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் அறிவாலயத்தில் தொடங்கி வைத்து செய்தியாளர் சந்திப்பின் போது இந்த இயக்கத்தினுடைய நோக்கம் என்ன, மண்மொழி காத்திடுவதற்கு கண்டிப்பாக ஓரணியில் அனைவருமே திரள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த இயக்கம் என்ற பரப்புரையை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் இன்று அறிவாலயத்தில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கிறார். இதைத் தொடர்ந்து மாவட்டங்கள் தோறும் இதற்கான கூட்டங்களும் சேர்க்கைகளும் நடைபெற்று ஆகஸ்ட் 15ஆம் தேதி நிறைவு விழாக்களும் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. மாவட்டங்களை பொறுத்தவரை அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த திமுக உறுப்பினர் சேர்க்கைக்கான பிரச்சார இயக்கத்தை முன்னெடுத்து கொண்டு செல்வதற்கான அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.